சென்னையை போலவே தென் மாவட்டங்களிலும் பெய்த கனமழையின் காரணமாக பெரும்பான்மையான மக்கள் உணவு கூட இல்லாமல் தற்பொழுது பெரும் அவதிக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் இதை எதையும் தெரியாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு சென்றுள்ளார் கூட்டணி முடிவுகளை பற்றி பேசுவதற்காக. ஆனால் நமது பன்னீர்செல்வம் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் சிவகாமிபுரத்தில் சமீபத்தில் கனமழை பெய்தது. ஆனால் அங்கு எந்த ஒரு நிவாரணப் பொருட்களையும் வழங்காத திராவிட முன்னேற்ற கழகம் தனது சொந்த சொத்துக்களை விற்று பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கு உள்ள ஏழை எளிய குழந்தைகளுக்கும் வயதான முதியவர்களுக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை மற்றும் ஆதரவாளர்களுடன் உதவிகள் செய்தது தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டத்திற்கு சென்றுள்ள செய்திகள் வெளியாகியிருந்தன. ஆனால் எந்த ஒரு உதவிகளும் செய்யாமல் வீடியோ மற்றும் வீடியோக்கள் மூலமாக பொய் விளம்பரங்களை செய்து வருகிறது. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் தனது சொத்தின் ஒரு பகுதியை விற்று ஏழை எளிய குழந்தைகளுக்கும் தற்பொழுது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் தற்பொழுது உதவிகளை செய்து வருகிறார். திருநெல்வேலி மட்டுமல்லாமல் தூத்துக்குடி, தென்காசி போன்ற பகுதிகளுக்கும் தனது ஆதரவாளர்கள் மூலமாக பல்வேறு வசதிகளையும் செய்து வருகிறார். குறிப்பாக நான் முதல்வராக ஆக வேண்டும் என்பதற்காக இதை செய்யவில்லை என்றும், நான் 3 முறை முதல்வராக ஆகிவிட்டேன். அதில் 2 முறை புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களின் ஆசியுடன் முதல்வர் பதவியில் அமர்ந்து விட்டேன். இனியும் எனக்கு அந்த பதவி வேண்டாம். ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி துரோகி இருக்கும் வரை அதிமுக திமுகவை தோற்கடிக்க முடியாது என்றும், அதற்காகத்தான் என்னுடைய முயற்சிகளில் மக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக போராட்டங்களை நடத்தி வருகிறேன் என்றும், மக்கள் அதனை புரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமியை விரட்டியடித்து அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அறிவுரைகளையும் கூறியுள்ளார். இனியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தால் வரக்கூடிய காலகட்டத்தில் இதைவிட மிக மோசமான பாதிப்புகள் உருவாகும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். தனது முடிந்த உதவிகளை செய்துவிட்டோம் என்றும், தற்பொழுது முழு மனதோடு நாங்கள் சென்னை திரும்புவோம் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் அங்குள்ள மக்களிடம் கூறியுள்ளது பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவினர்கள் செய்யக்கூடியதை நாங்கள் செய்கிறோம் என்றும், தன்னார்வ தொண்டர்களும் தற்பொழுது உதவிகளை செய்கிறார்கள் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் நமது சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க.